அன்பா இருந்தாங்கன்னு தெரியுமா? அரசாங்கத்தால அவர்களுக்கு நல்ல முறையில் சன்மானங்களும் கொடுத்து அரசாங்கமும் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது. முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தி வச்சாங்க. முஸ்லிம்களை அவ்வளவு பேரும் இபாதத்தாளிகளாக ஆக்கினாங்க. முஸ்லிம்களுக்கு திக்ருடைய அமைப்புகளை கொடுத்து கொடுத்து முழு குடும்பத்துக்குள்ளுக்கும் ஜலாலியா ராத்திபு போன்ற இன்னும் எவ்வளவோ திக்ருகளையும் சலவாத்துகளையும் ஔராதுகளையும் நல்ல நல்ல அமல்களையும் சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கினார்கள். அதே போல மேலும் அவங்களோட சிறப்புகளை பற்றி இந்த இடத்துல சொல்லி 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 5 மணித்தியாலம் போனாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நோக்கம் அதல்ல. அவர்களை நினைவு கூறி அவங்களை ஞாபகப்படுத்தி இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவியா, அப்ப அப்படிப்பட்ட அவங்களால கட்டப்பட்ட இடங்கள்ல 350 தக்கியாக்கள் பள்ளி வாயில்கள்ல ஒரு முக்கியமான இடம்தான் இந்த மக்னமுஸ்ஸுவதா. இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு இந்த மக்னமுஸ்ஸுவதா இதே நிலைமையில் இருக்குமா, அல்லது இதை விட இம்ப்ரூவ் ஆகி இருக்குமா, அல்லது இதை விட பின்னுக்கு இருக்குமா, அல்லது எங்களுக்கு ஒருத்தருக்கும் இங்கே வரையலாத அளவுக்கு வேற யாருக்கு சரி இருக்குமா என்றதை இப்போ யோசிச்சாத்தான். சண்டை பிடிக்கிறத்திலேயோ ஏசிரத்திலேயோ பேசி திரியத்திலேயோ 5% பிரயோஜனம் இல்லை. இருக்கிறத நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். நான் எல்லா தரீக்கத்தில் உள்ள முரீதீன்கள் முஹிப்பீன்கள் இஹ்வான்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த காலத்து நம்முடைய மஷாயிகுமார்கள், அந்த காலத்து நம்முடைய தனவந்தர்கள் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கோடான கோடான கோடி பெறுமதியான சொத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து தந்து எங்களைய நம்பி தந்துட்டு அவங்க போய் கபர்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, இதை பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கிற? வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தா பாதுகாக்கலுமா? ஒரு நாள் மேலா? அப்படித்தான் நாங்கள் எல்லாம் மீந்தோம், அப்படித்தான் இருந்தோம். எப்படி பாதுகாக்கிற? ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 5 மணித்தியாலமாவது எங்கட தக்கியால எங்கட சாவியால நாங்க நேரம் செலவழிக்கணும். ஒருத்தரும் சல்லி செலவழிக்க வானம். நேரத்தை எடுங்க, உடம்ப உசுப்புங்க, வாங்க உட்காருங்க, மீட்டிங் வைங்க, அரை நாள் ப்ரோக்ராம் வைங்க, லேடிஸ் ப்ரோக்ராம் வைங்க, மாணவர்களை கூப்பிடுங்க, பிள்ளைகளோட வாங்க. இங்கிலீஷ் தேவையானவங்களுக்கு இங்கிலீஷ் பயானம் வைங்க, சிங்களம் தேவையானவங்களுக்கு சிங்கள பயானம் வைங்க. ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள், இவ்வளவு மகத்தான கோடிக்கணக்கு பொறுமதியான இந்த இடத்தை நாங்க மூடி வைக்க கூடாது. பள்ளிக்கூடம் மட்டும் நடக்க கூடாது, மதரசா மட்டும் நடக்க கூடாது. நான் ஷாதுலியா தரீகா ஹலீஃபா என்றதனால எனக்கு பேசியலும் வேறொருத்தர் பேசினா பிரச்சனை வரும். நான் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். ஷாதுலியா தரீகத்தினுடைய ஜாவியாக்கல்ல நான் நேத்து கூட காலி கோட்டையில ஜாவியால பேசினேன், அதான் இப்ப சொல்றேன். ஷாதுலியா தரீகத்து ஜாவியாக்கல்ல மதரசா திறந்திருந்தா, மதரசா பிள்ளைகள் இருந்தா வலீஃபா யாக்கூத்தியா ஹதரா எல்லாம் அழகா நடக்கும். மதரசா மூடினா மதரசாவும் மூடி ஜாவியாவும் மூடி, எல்லா இடமும் அல்ல சில இடம். இப்படியே போனா ஒரு காலத்தில் அது எங்களுக்கு வந்து சேராது, காலடி வைக்கலாம் போயிடும். நாங்க இதை பாதுகாக்கணும்டா சண்டை சச்சரவோ பிரச்சனையோ பலாய் முசீபத்தோ அல்லது ஃபித்னாவோ ஒன்றும் தேவையில்ல. எங்கட என்று இருக்கும் போது நாங்க கொண்டாடணும். கல்யாணங்களுக்கு எல்லாம் போறோம், பிறந்த நாளுக்கு எல்லாம் போறோம், யார் சரி சின்னத்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாலும் போறோம். ஒவ்வொரு நாளும் என்ற தக்கியால நான் அரை மணி நேரம் செலவழிப்பேன். ஆட்கள் வந்தோ வரலையோ நான் போவேன். நீங்க வாங்க 2 பேரும் மீது பேசிக்கொண்டு இருந்துட்டு வருவோம். என்ன சரி ஒன்று பேசுங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் 4 பேர் வாங்க, 8 பேர் வாங்க. வந்து ஒரு சின்ன ஜலாலயத்தில் ஒரு பைத்தை படிச்சுட்டு போங்க. பரக்கத். யாரு யாரு எங்கட தரீக்கத்துல எங்கட முஹிப்பீன்கள் முரீதீன்கள் இருக்கிறாங்க, யார் இன்றைக்கு வரல கோல் பண்ணுங்க. பக்கத்துல தானே அப்பா இருக்கிறீங்க. கல்கிஸ்ஸேல இருந்து வந்தாங்க, காலியில இருந்து வந்தாங்க, மாத்தல இருந்து வந்தாங்க, பேர்வலில் இருந்து வந்தாங்க. ஏன் நீங்க வரலன்னு கேளுங்க. உற்றவானம்
கேளுங்க, ஏன் வரல? இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை. சரி, என்ன பிரச்சனை? போய் சந்திச்சு பேசி அவரை குட்டி கொண்டு வந்து, அப்படித்தான். இதை உற்றவானம் விட்டுட்டோம்டா ஒரு நாளும் இது நீடிக்காது. அதைத்தான் நான் சொல்ல வாரேன். நமக்கே கஷ்டம் என்றா 10-20 வருஷத்துக்கு முந்தி நமது பிள்ளைகள் இன்னும் கஷ்டப்படுவார்கள். ஒன்றும் செய்யலா போயிரும். கடைசியில் பேசுறதுக்கே இடம் இல்லா போயிரும். மாப்பிள்ளையாலையும் லெப்பை என்று பேசும் போது வந்து வாய பொத்துறதுக்கும் ஆட்கள் வந்து விடுவார்கள். யாரோடையும் சண்டை பிடிக்க வானம். எங்களுக்கு என்று அல்லாஹ் தந்த இடத்தை நாங்க கண்ணியப்படுத்துவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை 600 சஹன், 800 சஹன், 1500 சஹன், 3000 சஹனும் கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு ஆட்கள் வருவாங்க. ஏன்? ஒரு நாளைக்கு 3 நேரம் பசி, சாப்பாட்டுக்கு வருவாங்க. ராத்திபுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ராத்திபுட துவா பரக்கத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ராத்திபு தொடங்கும் போது எத்தனை பேர்? லோஹர் இமாம் ஜமாத் டைமில் எத்தனை பேர்? இதெல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி போய் சந்திச்சு, வீடு வீடாக போய் சந்திச்சு மீட்டிங் வச்சு ஒவ்வொரு தரிக்காவும் அந்தந்த ஜாவியாவை தொடர்பு வச்சுக்கொள்ளுங்க. அப்படியும் இல்லையா, ஒரு மாசத்துல ஒரு நாள், உதாரணமா சொல்ல போனா இந்த எங்களுடைய தைக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய அருமை மகன் எங்கட தைக்கா நாசிர் ஆலிம் ஹஃபிதஹுல்லாஹ் அதாமல்லாஹு பகாஅஹு அவர்களும் வந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இவர்களுடைய முரீதீங்கள்ல முக்கியமான 5 பேர் ஒன்று சேர்ந்து, சும்மா ஒரு சஜஷன், ஒன்று சேர்ந்து முழு ஸ்ரீலங்காவிலும் 350 தக்கியாக்கள்ல இப்ப எத்தனை தக்கியா எங்களுக்கு இருக்குது? எத்தனை தக்கியாக்கு இன்னொத்த பெர்மிஷன் இல்லாம எங்களுக்கு போகலும்? மத்தத்தை முயற்சி செய்வோம், இருக்கிறத பாதுகாக்கணுமா இல்லையா? உங்களை வச்சுக்கொண்டு சொல்றேன், என்ன மன்னிச்சு கொள்ளணும். இது பிள்ளைகளுக்குள்ள உபதேசம், உங்களுக்கு அல்ல. ஒரு மாசத்தில் ஒரு நாள் 5 பேரோ 10 பேரோ, சனிக்கிழமை அசரிலிருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை லொஹர் சாப்பாட்டோட முடியும். 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ 30 பேரோ எந்த ஊர் தக்கியாவுக்கு போறோமோ 3 நேரம் சாப்பாடு அந்த ஊர் மக்களால. போறவங்க அவங்களோட காசை செலவழிச்சு கொண்டு போகணும். 1 டே ப்ரோக்ராம். லொஹருக்கு பிறகு முக்கியமான உஸ்தாதுமார்கள் உலமாக்களை கூப்பிட்டு மாணவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம். அப்படியே இருக்குது 24 மணி தியாலம். ட்ரிப் போறோம் இல்லையா, வருஷத்துக்கு ஒருக்க நூறலியாக்கு போகாட்டி தலை வெடிச்சிரும். வருஷத்துக்கு ஒருக்க ஹம்மந்தோட்டைக்கு போகாட்டி தலை வெடிச்சிரும். வாட்ஸ்அப்ல சும்மா செலவழிக்கிற நேரமிகே. வாட்ஸ்அப்பால 2 நிமிஷம் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 5 நாள் வந்துடும். தரீக்கத்துக்காக, ஜிக்கிருக்காக, இதை காப்பாற்றுறதுக்காக, யாரையும் அழிக்கிறதுக்கோ, இன்னொரு கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கோ, இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை நாங்க இன்னொரு கூட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பமே நாங்க தான். முழு இலங்கையிலும் தரீக்காக்கள், காதிரியா, ஷாதிரியா, ரிஃபாயா, நக்ஷபந்தி, அனைத்து எந்த வீட்டு கதவை தட்டினாலும் ஒன்றோ காதிரியா இல்லாட்டி ஷாதிரியா, ரிஃபாயா இல்லை நக்ஷபந்தியா, ஏதாவது உண்டு. இல்ல இப்ப எங்களுக்கு தலகாட்டேல என்ன வெளிநாட்டால வந்தார்களா? இல்ல, எல்லாமே ஸ்ரீலங்கால உள்ளவங்க தான். இம்போர்ட் பண்ணினாங்களா? இல்ல. யார பிடிச்சி கூப்பிட்டு கேட்டாலும் அவட வாப்பா காதிரியா, உம்மா ஷாதிலியா, இல்லாட்டி அப்பா நக்ஷபந்தியா, இல்லாட்டி சிஸ்தியா, என்ன சரி உண்டு. அப்ப இப்ப என்ன நடந்த? இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் இன்றைக்கு நேற்று வந்தது போலன்னு சொல்ற அளவுக்கு, இந்தியாவிலிருந்து வந்தன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போயிருச்சு. ஒரு வழியுள்ளான பேரை சொல்லிக்கொள்ள இயலாது. இன்றைக்கு இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு சிறப்பாக பேசுறோம். 350 தக்கியாக்கள், 350 பள்ளி வாசல்களும் இதே நிலைமையில தான் இருந்தது. இன்றைக்கு எத்தனை? 2030, 40, 50க்கு பிறகு எங்களோட நிலைமை என்னவாகுமோ என்றத உங்களோட இன்டலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸான 5-10 பேர் ஒன்று சேருங்க, மீட்டிங் ஒன்று வைங்க. யாரையும் தாக்காம, யார்கிட்ட பெலாய் முசீபத்தையும் தேடாம,
இன்னொரு சப்ஜெக்ட்ல தலையை போடாம எங்கட முரீதீங்களையும் எங்கட தக்கியாவையும் எங்கட ஜாவியாவையும் நாங்க பாதுகாக்கணும் என்றா என்ன செய்வோம்? இதுதான் எங்களுடைய இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் லெப்பை ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றி. வருஷத்துக்கு ஒருக்க வந்து உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தப்பா, நான் நினைச்ச அவர் வருவார் என்று, அவரும் வந்து இல்லை, நான் வந்துட்டேனே. வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டா பெரிய செய்தி ஆயிடுது. நான் வந்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணல, மன்னிச்சுக்கொள்ளணும். எங்கட வீட்டை நாங்க தான் காப்பாற்றணும், ஏண்ட புள்ளைய நான் தான் காப்பாற்றணும். அடுத்து விட்டு புள்ள ஃபெயில் ஆகுறது சந்தோஷம் இல்ல, எங்கட புள்ள பாசானா தான் சந்தோஷம். ஏண்ட புள்ள மட்டுமா ஃபெயில், அடுத்து விட்டு புள்ளையும் ஃபெயில், முன்னுத்து விட்டு புள்ளையும் ஃபெயில், பின்னுத்து விட்டு புள்ளையும் ஃபெயில், எங்கட புள்ளையும் ஃபெயில். எல்லாரும் பாஸ் ஆகி ஏண்ட புள்ள மட்டும் ஃபெயில் தானே டென்ஷன். எல்லாரும் ஃபெயில் தானே சொல்லலுமா? ஏண்ட புள்ள பாஸ் ஆகணுமே. இது என்ன தெரியுமா இப்ப நடக்குது? நாங்க ஃபெயில், அடுத்தூடும் பாஸ், முன்னுத்தூடும் பாஸ், பின்னுத்தூடும் பாஸ். முன்னுக்கு போறாங்க, திட்டம் தீட்டுறாங்க, கலெக்ஷன் போட்டு 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 பள்ளி வாசல்களை பெருசாக கட்டி எல்லா ப்ரோக்ராமை செஞ்சு 2040 நாங்க இங்க இருப்போம். இப்பவே தெரியும் எல்லாருக்கும். நாங்க 1990 கதையை பேசி பேசி, 2000 கதையை பேசி பேசி, 2010 கதையை பேசி பேசி காலம் போய்கொண்டே இருக்குது. சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், பரக்கத்து செஞ்சிருக்கிறான், ஹக்கான வழியில் இருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நாங்க வணங்குறதும் இல்ல, ஷிர்க் செய்யறதும் இல்ல, குஃப்ர் செய்யறதும் இல்ல. எல்லாருக்கும் நன்றி செலுத்துறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவங்களோட பிள்ளைகள் கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு போனாங்க, எவ்வளவு உருவாக்கிட்டு போனாங்க. எனவே ஒற்றுமையாக நாங்கள் இருப்போம், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிச்சு கொள்ளுவோம், பிரிஞ்சிடக்கூடாது. சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள் இருக்கும், அதை தூக்கி தலையிலையும் போடுவான, கல்புலையும் போடுவான, மைண்ட்லையும் போடுவான, அதை சைடில் வச்சுட்டு முன்னேற்றத்துக்குள்ள வழியை பாருங்க. ஒரு காரில் ஏறினா விண்ஸ்கிரீனை மட்டும்தான் பார்க்கணும், இல்லை சைடில் வச்சுக்கிறதும் கிளாஸ் தானே, ரெண்டும் கிளாஸ் தானே.